இட்லி தோசை பொடி இட்லிக்கு தோசைக்குன்னு தான் நினச்சிட்டு இருக்கீங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்காக தான். 130 ருபீஸ் கொடுத்து வாங்குற பாக்கெட்டில் 3 ரெசிபி பண்ண முடியும்னு இருந்தால் எப்படி இருக்கும்? உங்கள் வீட்டில் இருக்க 3 செப்பரேட் மசாலாவை ஒன்றா கன்வெர்ட் பண்ணால் அமேசிங்கில். ஸோ அதை சொல்கிறதுக்கு தான் நான் இங்கே வந்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட் ரெசிபி பார்த்தீங்கன்னா, ஹாட்டான ரைஸில் நம்ம பொடியை போட்டு கீயோ இல்லைன்னா நல்லெண்ணெயோ மிக்ஸ் பண்ணி மாம்பழத்தை வச்சு சாப்பிட்டு பாருங்களேன். ஐயோ, அந்த டேஸ்ட்டு சொல்லவே முடியாது. 10க்கு நான் 9 கொடுப்பேன் அந்த இதுக்கு. நம்ம வந்து ஹாஸ்டல்லையோ இல்லைன்னா லைக் ஒரு டயட்லையோ ரொம்ப ஜாம் ஆகுது அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து பாயில்டு எக்ஸ் எடுத்துக்கிறோம். பாயில்டு எக்ஸை ராவா சாப்பிடும்போது நமக்கு கண்டிப்பாக விற்கும். நீங்கள் ஹாஸ்டல் பசங்களாம் கன்ஃபார்ம் அதை ஃபீல் பண்ணி பார்த்துருக்கலாம். ஏன்னா நம்ம வந்து கெட்டில் வச்சுருப்போம், எக் இருக்கும், அதை நம்ம பாயில் பண்ணி ராவா சாப்பிடுவோம். ஸோ அதை சாப்பிடும்போது ஜஸ்ட்டு மைல்டான டேஸ்ட் இருக்கும். ஸோ அந்த டேஸ்ட்டை கூட்டி கொடுக்குறதுக்கு நம்ம பொடி யூஸ் ஆகும். எப்படின்னா, எக்கை கட் பண்ணி அதில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். அதில் லைட்டாக ஆயிலோ இல்லைன்னா கீயோ யூஸ் பண்ணி அதை சாப்பிட்டு பாருங்கள். அந்த டேஸ்ட்டை அடிச்சுக்கிறவே முடியாது. ஒரு எக்கு சாப்பிட்ற இடத்துல 2 எக்கு தாராளமாக சாப்பிடுவீங்க. ஸோ தேர்ட் ரெசிபி ஒன்று இருக்குது. அந்த தேர்ட் ரெசிபி தெரிஞ்சுக்கணும்னா நம்ம வீடியோ ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம வீடியோ ஃபாலோ பண்ணி வெயிட் பண்ணுங்கள். தேர்ட் ரெசிபி ஷியோராக வரும். அண்ட் இந்த பொடி வேணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் பொடின்னு மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு டீட்டெயில் சென்ட் பண்ணுறேன். அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு பொடின்னு மெசேஜ் பண்ணுங்கள். அங்கேயே நான் டீட்டெயில் சென்ட் பண்ணுறேன். ஸோ திஸ் இஸ் வரினா சைனிங் ஆஃப் ரெசிபீஸ். தேங்க்யூ. கரை வந்த பிறகே